ஸோ வணக்கம் மக்களே. ஹாய் காய்ஸ். ஹலோ. சேனல் பேர் இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னா சமையல் தான், வேற ஒன்றும் இல்லை. சாம்பாருக்கு சொல்லி கண்ணை கலங்க வச்சுட்டான் பாருங்க. ஐ ட்ராப்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரூம்ல சமையல் பண்ண போறோம். ஆமாம், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. சமையல் பண்ணதுக்கு முழு காரணம் இவன் தான், வேற யாரும் இல்லை. நான் எழும்பிடுவேன், எழும்ப மாட்டான். வேலைக்கு 10 மணிக்கு தான் போவான். இது வந்து பின்குறிப்பு, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம பேச்சுலர்ஸ்க்காக தான் நம்ம சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனாலும் ஈஸியா ரசிச்சு பண்ணா இன்னும் பண்ணலாம். நண்பரை வச்சு காய்கறி வெட்ட விட்டுட்டேன், கண்ணீர் வைக்க வச்சுட்டான். வாங்க காய்ஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க பாருங்க, சந்தோஷப்படுங்க. அப்போ வாங்க காய்ஸ், நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்க்குள்ள போலாம். காய்ஸ், நம்ம இன்னைக்கு முட்டைகோஸ் கூட்டு வைக்க போறதுனால முட்டைகோஸ்லாம் வெட்டி ரெடி பண்ணியாச்சு. முட்டைகோஸ் கூட்டு, முட்டைகோஸுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க காய்ஸ். ஒரு மாதிரி வட்ட சமையல் நடக்குது. நம்ம முட்டைகோஸுக்கு நான் தேவையான பொருள் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டாதான் ஜம்முன்னு இருக்கும். எல்லாம் நல்லா வெந்ததும் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகு, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு காய்ஸ். அடுத்து நம்ம முட்டைகோஸ் ரெடியா இருக்காங்க உயிரை கொடுக்கறதுக்கு. சமையல் பண்ணா நினைக்காதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ணுங்க. நான் பிரியாணி வச்ச ஆமா கைஸ், கால்த்தே கட்டிங் குடிங்க சந்தோஷமா இருங்க கைஸ். நம்ம சாம்பார் வைக்க ரெடி ஆகிட்டோம். அது சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் போடுறோம். ஒரு மாதிரிப்பட்ட இதெல்லாம் நடக்குது. சமைக்க தெரியாது சொல்லியா, நான் தான் காய்கறிங்களை வெட்டினது. காய்கறிங்க நம்ம காய்கறியை தரமாட்டு ரெடி பண்ணியாச்சு. வெண்டைக்காய், இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் போட போறோம்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி. சாம்பார்ல காய்கறி போட போறோம், அவ்வளவுதான். அவன்தான் போட்டா ஜீனி போட்டு தரமாட்டு கிண்ட வேண்டியதாங்க. தரமாட்டு கிண்ட வேண்டியதான். தெறிக்க விட்டுறோம் guys. நம்ம தெறிக்க விடுவோம் எங்க பேச்சுல. முட்டைகோஸ் கூட்டு, அடுத்த சாம்பார், செதற விடுவோம் எங்க பேச்சுல. சரிம்மா, கொஞ்சம் 2 வருஷமா ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலை பார்த்துருக்கான், அந்த அனுபவம் தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா சுற்றி அடிப்போங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்றமா இல்லை. சாம்பார் நல்லா வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு உம்மா. பறக்கும் உம்மா. இடாமறை விழாக்குல இருந்து 2 பேருடைய உம்மா அவங்களை வந்து சேரும். போடலாம். சம்ஸ்கார் ரெட்டி, சம்ஸ்காரைக்குள்ள வச்சு இப்போ நம்ம முட்டைகோஸை வேக வைக்கிறதுக்காண்டி இதை மூடி வச்சுருக்கோம். இதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ காய்கறிலாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம இப்போ மசாலாஸ் போடக்கூடிய நேரம் வந்துட்டு. மசாலாஸ் நம்ம பில்லாராம் போல சாம்பாருக்கு மட்டன் பொடி, சிக்கன் பொடி எல்லாம் போட மாட்டோம். சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் சாம்பார் பொடி லைட்டா, அப்புறம் சிக்கன் சில்லி பவுடர், அப்புறம் சாம்பாருக்கு சிக்கன் மசாலா லேசா, முட்டை மசாலா பொடி லேசா. நம்ம சாம்பார் பொடி சக்தியில இருந்து சாம்பார் பொடி நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். பிராண்ட் கொலாப் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏற்றுப்போம். தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு எவ்வளவு சொல்லுங்களா? தேவையான அளவு. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நம்ம என்ன சொல்றது, சிக்கன் பொடி இல்லை, இது வத்தல் பொடி. கம்மியாவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வத்தல் போட்டிருக்கோம். ஸோ அதனால வத்தல் பொடி லைட்டா தேவைக்கு தான், கொஞ்சம் வேணும் எக்ஸ்ட்ரா. அண்ட் தென் நம்ம மல்லிப்பொடி, மாலைப்பொடி போட்டுக்கலாம். மாலைப்பொடி போட்டாச்சு தேவைக்கு ஏற்ப. மாலைப்பொடி
Come on. गाइस இப்போ நம்ம மசாலாஸ்லாம் போட்டு காய்கறி எல்லாம் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைம் டு புட் தி பருப்பு. பருப்பு எவ்வளவு பருப்புன்னு பாத்தீங்களா? டைம் டு புட் தி பருப்பு गाइस. யாருக்குன்னு தெரியல இந்த பருப்பு. गाइस அப்படியே போட்ற வேண்டியதான். நம்ம கிட்ட குக்கர் இல்லாத காரணத்தால நம்ம அரைச்சு போட்டுருக்கோம். உங்க கிட்ட குக்கர் இருந்தா நீங்க வேக வச்சு போட்டுக்கலாம். ஆமா. அது உங்களோட இஷ்டம். எனக்கு தெரியாது. தென் இதையும் போட்டு நம்ம பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் அடிக்கணும் गाइस. மிக்ஸிங். பருப்பு சாம்பார். பருப்பு சாம்பார். பருப்புல மட்டும் தான் சாம்பார். தண்ணி எடுங்க ப்ரோ. தண்ணி. ஒரு பாகுபலி ஒத்த கீழ கேன் தண்ணி எடுத்து ஊத்துறோம்டா. குளிந்திடும் என் தேசனே பார்த்தாரா சிவலிங்கம். ஓம் சிவோகம் அமோகம் வர வேண்டுமா ஆண்டவரை தேடி வாருங்கள். சரி இப்படியே நிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளாவலை. பிடியில கேமரா பிடிச்சதால ஊத்த முடியும். ஆண்டவரே சூப்பர். நம்ம தம்பி இப்ப தண்ணி ஊத்த போறாரு गाइस. தண்ணி நாங்க எப்படி தரமாட்டு தான் ஊத்துவோம். ஆமா. பார்க்க எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. அவுட்புட் தரமா வரும் நம்பிக்கை இருக்கு. வாயில வச்சா உங்க மூஞ்சி இப்படி தான் கரைஞ்சிரும். தண்ணி தெரியுமா? தண்ணி ஊத்தி முடி. गाइस ஃபைனலி நம்ம முட்டைஸ் ரெடி ஆயிட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்க गाइस கிட்ட விட்டு போடா. முட்டைக்கோசுக்கு ஜூம் வச்சாச்சு. பாத்து செதற விடுவோம் நாங்க. எம்பா நாங்க வச்ச முட்டைக்கோஸ். அடுத்து நம்ம சாம்பார் தயாராகி கொண்டிருக்கிறார். சாம்பார் வந்து பாருங்க गाइस. வேற லெவல்ல இருக்கா? வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல. அப்படி மலை சாரல் போல என்னடா இது மலை சாரல்? சாம்பார்ல அந்த காய்கறி எங்கடா? गाइस வெயிட் அண்ட் வாட்ச். ஃபுல் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்லா முடிஞ்சதும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொன்னேன். வாங்க கண்டினியூஸா வீடியோ பாருங்க. காய்கறி எல்லாம் கொஞ்சம் வேகணும். வெந்தாதான் நமக்கு செட் ஆகும். இல்லைன்னா செட்டே ஆகாது. பாப்போம். வெயிட் அண்ட் வாட்ச் गाइस. சமையல்கார மாதிரி பேசுறேன். ஏன்டா அடிக்கார மாதிரி பேசுறேன்? ஆசிபு செதறுதுங்க. பாருங்க செதறுதா. அவ்வளவுதான். நம்ம டெய்லியும் காலத்தை இதான் நான் இதை பார்த்து ஆகணும். தலைமை நிற்கலாம் டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாம பார்த்துட்டு தான் இருக்கான். ஃபைனல் டச்சா நம்ம கடுகு அவ்வளவு கம சமையல். அவ்வளவுதான். சாம்பார் வாசம் மூக்க தூக்கும். அவ்வளோதான் गाइस. நம்ம சாம்பார் வச்சு முடிச்சாச்சு. இனி வாங்க சாப்பிடலாம். இது பேரும் மேல் சமையல் வீடியோஸ் பார்க்க எடாமோனி விளாக்ஸை ஃபாலோ செய்யவும். அவ்வளோதான் गाइस. நம்ம இன்னைக்கு தேவையான பொருள்லாம் வச்சு சமையல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. गाइस இதே போல நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம எடாமோனி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கக்கூடிய மணி அடிச்சு விட்டுட்டு பை பாய்.